சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூருடும் மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி காலை 7:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது நாளைய தினம் அதிகாலை 4:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இதனை முன்னிட்டு தான் இன்றைய தினம் பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா திதி அவமாக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இது என்ன அவமாக்கம் அல்லது அவமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நாளிலேயே இந்த 3 திதிகள் ஒன்றாக இணைகிறது அல்லவா. ஒரு 3 திதிகளோ அல்லது 3 நட்சத்திரங்களோ ஒன்றாக ஒரே நாளிலேயே இணைந்தால் அந்த நாளிற்கு அவமா அல்லது அவமாக்கம் என்று பெயர். அந்த நாளிலே பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்ப்பார்கள். அதுக்காக தான் அதை குறிப்பா கொடுத்திருப்பார். இன்னைக்கு பார்த்தோம்னா காலையிலேயே வளர்பிறை சப்தமி திதிங்கிறது இருக்கு 7:02 வரைக்கும். அதனை தொடர்ந்து அஷ்டமி வந்துடுறது. அது நாளைய தினம் அதிகாலை 4:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நவமிங்கிறது வந்துடுறது இல்லையா. ஒரே நாளிலேயே இந்த சப்தமி அஷ்டமி நவமி ஆகிய 3 திதிகள் ஒன்றாக இணைவதால் இந்த நாளினை அவமாக்கம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 3:06 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:06 வரை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 7:21 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:02 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம்ங்கிறது வந்துருது இல்லையா. அதனை முன்னிட்டு இன்றைய தினம் அந்த ஸ்ராத்தம் என்பதை செய்ய வேண்டும். வைத்ருதி ஸ்ராத்தம் அப்படிங்கிறது தான் வைசிரா அப்படின்னு கொடுத்திருக்கா. அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:31 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர உதயம் என்பது பகல் 11:32 சந்திர அஸ்தமனம் என்பது நள்ளிரவு 12:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:52 முதல் காலை 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:26 முதல் பகல் 10:54 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது.
மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஈஸ்வர் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் என்னைக்கு கேட்டிருக்கார் பார்த்தோம்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்று சொன்னீர்கள். அன்றைய தினம் பார்த்தோம்னா திஸ்ரோஷ்டகா அப்படிங்கிறத சொல்லிட்டு, திஸ்ரோஷ்டகாங்கிறது இந்த ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் ஷண்ணவதின்னு சொன்னீங்க. அந்த ஷண்ணவதி அது முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்படி முன்னோர் வழிபாடுன்னு சொல்றேன், சுப முகூர்த்த நாள்னு சொல்றேன். இது எப்படி இரண்டும் எப்படி ஒரே நாளிலேயே இடம் பிடிக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருந்தது. அவருக்கு நம்ம அதிலே அந்த கமெண்ட்ஸ்லேயே பதிலும் சொல்லியிருந்தோம். ஏன் முகூர்த்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடாதா என்ன அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இது போக அவருக்கு மட்டும் இல்லை, நம்மில் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு அசுபம் அப்படிங்கிற போல நினைக்கிறோம். நிச்சயமாக அது போல் இல்லை. முன்னோர் வழிபாடு என்பதும் கூட ஒரு சுபமான விஷயம்தான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இதை நிறைய பேர் ஏத்துக்கிறதுக்கே கஷ்டப்படுறா. அப்படிலாம் கிடையாது. சாத்தங்கிறது வேற, இது வேற, அது வேறதான் அப்படின்னு சொன்னா இது வேறுதான், இது வேறு சடங்கு, அது வேறு சடங்கு தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஒரு சுப முகூர்த்தம் என்று வரும்பொழுது கூட அந்த முகூர்த்தத்திலேயே கூட முன்னோர் வழிபாடு செய்யாமல் முகூர்த்தத்தையே துவக்குவதில்லை. இதுதான் நிஜம். அது எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி. அந்தணர்கள்லாம் பார்த்தோம்னா முதல் நாளே என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, விரதம் அப்படிங்கிற பேர்ல நாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவா தெரியுமா? அந்த நாந்தின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு கல்யாணத்துக்கு நாளே ஆரம்பிச்சுடுவா. நாளே பார்த்தோம்னா அதே மண்டபத்திலேயே நாந்தி சோபன தேவதாயி நமகா என்று சொல்லி நிறைய பேர் அந்த பிராமணாலாம் வரவழைச்சு, வாத்தியார்லாம் வரவழைச்சு அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து நமஸ்காரத்தை பண்ணுவா தெரியுமா? எதற்காக என்று சொன்னால், அந்த நேரத்தில் நம்முடைய பித்ருக்களை அழைத்து, முன்னோர்களை அழைத்து அவர்களை முதலிலே வணங்குகிறோம். அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டுத்தான் அதனை தொடர்ந்துதான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த திருமணமானது நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதனை துவக்குகிறோம். இது வந்து கல்யாணத்துல மட்டும் இல்ல, உபநயனத்துல உண்டு, புனல்ல உண்டு. இது போக எல்லா இடங்களிலுமே நம்ம வீட்டுல என்ன ஒரு விசேஷத்தை செய்தாலும், எந்த ஒரு சடங்கினை செய்தாலும் அதிலே இந்த முன்னோர் வழிபாடு என்பது தவறாமல் இடம் பிடிக்கும். இது வந்து பார்த்தோம்னா நான் பிராமின்ஸ்லயும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. பிராமின்ஸ்க்கு மட்டும் நான் தனியா பிரிச்சு வைக்கல, எல்லா பிரிவினருக்குமே உண்டு. நம்ம வந்து அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? இப்ப நான் பிராமின்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னா அங்க சைட்ல பார்த்தோம்னா பானைகளை அடுக்கி வைத்திருப்பார்கள். அந்த பானைகள் பார்த்தோம்னா கலர் கலரா இருக்கும். அதுக்கு வந்து வெள்ளை சுண்ணாம்போட பானை இருக்கிறதும் இருக்கும். அந்த சுண்ணாம்பு மேல பார்த்தோம்னா நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இருப்பா. கலர் கலரா பானைகள் அடுக்கி வச்சிருக்கா இல்லையா? அரசாணி பானைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. அது என்ன பானை? சாலுங்கிரகம் என்ற பெயரிலும் அதனை சொல்லுவார்கள். அது என்ன அங்க பானைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அந்த குழந்தைகளினுடைய முன்னோர்கள், இந்த மணமக்களினுடைய, இந்த மணமகனினுடைய முன்னோர்களையும் இந்த மணமகளினுடைய முன்னோர்களையும் அந்த இடத்திலே ஆவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். முதல்ல அவர்களுக்கு பார்த்தாலும் இலை போட்டு மணப்பொங்கல்ங்கிற பேர்ல சொல்லுவா. அங்கேயே மடியோட பொங்கல்ங்கிறத செய்வா. இந்த நாள் அந்த பொங்கல் செய்யாதனால என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, இந்த வாழைப்பழம் வெள்ளத்தெல்லாம் வச்சு அங்க நைவேத்தியம் பண்ணி அதை முதல்ல தீபாராதனை பண்ணி அதை அந்த குழந்தைகளுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைகள் வந்து அந்த மணவரையிலே உட்காத்தி வைப்பார். இப்படி திருமண சடங்கின் பொழுதே, அந்த திருமணத்தின் பொழுதே, சுப முகூர்த்தத்தின் பொழுதே முன்னோர் வழிபாடு என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சுப முகூர்த்த நாளிலே ஒரு ஷண்ணவதி என்பது ஒன்றாக இணைந்தால் அந்த நாளிலே நாம் முன்னோர் வழிபாடு செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியை வீட்டுல துவக்குறோம்னு சொன்னாலே, அதாவது ஒரு சுப முகூர்த்த நாளை நம்ம ஏன் தினந்தோறும் பஞ்சாங்கத்துல சொல்லிட்டு இருக்கோம் சொன்னா, இந்த நாளானது ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாள்ல நீங்க எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய துவக்கலாம், செய்யலாம் பொழுது நம்ம ஏதோ ஒரு வீடு போய் பார்க்க போறோம், அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அந்த வீட்டை நம்ம கிரயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல குழந்தையில போய் ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறோம்னு சொன்னா அதற்கு முன்னதாக வீட்டுல வந்து அந்த முன்னோர் வழிபாடினை செய்து விட்டு அதனை தொடர்ந்து அந்த சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் அல்லவா? ஒரு நகையை வாங்கி வைக்க போறோம் குழந்தைக்காக, இல்ல ஏதோ ஒரு பேங்க்ல போய் ஏதோ ஒரு விஷயத்த பணத்தை போட்டு டெபாசிட் பண்ண போறோம், எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போறோம்னு சொன்னா அந்த நாளினை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு முன்னதாக இந்த முன்னோர் வழிபாட்டினையும் செய்துவிட்டு சென்றால் நாம் செய்கின்ற செயலானது முழுமையான வெற்றியை தரும் தானே. ஆக முன்னோர் வழிபாட்டினை சுபமுகூர்த்த நாளிலே மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விதியெல்லாம் எதுவுமே இல்லை. முன்னோர் வழிபாடு என்பது கூட ஒரு சுப நிகழ்ச்சி தான்.
இதனை நீங்கள் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.